அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலத்திலிருந்து ராஜேஷ்குமார். பல பேர் பார்த்தீங்கன்னா பல வகையான விஷயங்களை அவங்க சேகரிச்சிருப்பாங்க. ரெண்டாவது போனா எதை எடுத்தாலும் எனக்கு விளங்கலை 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 விளங்கலை. அப்ப நான் என்னதான் செய்யுது? வீட்டுல போனா ஒரு பொட்டு தங்கம் கிடையாது. அது மட்டும் இல்லாம போனா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்ன எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் அதிர்ஷ்டம் தங்க வேண்டுமா? மகாலட்சுமி கடாட்சியம் போனா வீட்டில் அமைய வேண்டுமா? ஏன்னா அதிர்ஷ்டம் என்பது யார் கொடுக்கணும்? லட்சுமி தேவி தான் கொடுக்கணும். அப்ப அந்த லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யறதுக்கு நம்ம வீட்டில் எதை வைத்தால் வாசம் செய்வார்? அதாவது அதிர்ஷ்டம் ஒரு பகுதி இருக்கட்டும், லட்சுமி வர வச்சு நம்ம வீட்டுல போனா வச்சுக்கணும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதைனா, என்னடா ஏன் சார் நான் அதிர்ஷ்டம் சொல்ல கேட்டுட்டு இருக்கேன், நீங்க உதாரணம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு போயிருங்களே சார். ஏன்னா கதை இருந்தா தான் ஒரு மார்க்கம் உண்டுன்னு சொல்ற மாரி. ஏன்னா அந்த கதை எப்படிப்பட்ட கதைனா, மகாலட்சுமி தாயார் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குடிகொள்வார் என்பதுதான் இதுக்கு உதாரணமான கதை. அன்றைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிராமன் வீட்டுல சதாகரம் பண்ணா லட்சுமியோடைய தீவிர பக்தர். அவர் பார்த்தீங்கன்னா அம்பாளை பண்ணா இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் எந்நேரம் பண்ணா மகாலட்சுமி, அது ஒரு லட்சுமி மட்டும் அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளையும் பண்ணா வழிபட்டவர். அப்படி இருக்கப்பவும் பண்ணா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 8 அதாவது லட்சுமி என்பது ஒண்ணுதான், அது 8 வடிவமாக அம்பாள் பண்ணா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தியான ரீதியாக பண்ணா ஒவ்வொரு லட்சுமியாக கண்முறை நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. சொல்ல போகும்போது பண்ணா அந்த 8 லட்சுமிக்கும் அவர் பண்ணா கண்ணை திறக்காமலேயே தன்னுடைய உடலில் இருந்து ஒரு பாகத்தை எடுத்து வெளியே வர வச்சு, அதாவது ஆத்மா உடல்ல இருந்து ஒரு பாகம் வெளியே வந்தாவே அது ஆத்மா தான். அப்ப ஆத்மா ரீதியாக அந்த 8 லட்சுமிகளுக்கும் சேவகம் செய்து மீண்டும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா தனக்குள்ள வரப்போகும்போது அந்த லட்சுமிகள் மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக கொண்டு வந்த காரியம் முடிந்து விட்டது பக்தரே, நாங்கள் விடை பெறுகிறோம் அப்படின்னு சொல்ல போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு லட்சுமி மட்டும் என் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும், மிச்ச லட்சுமி எல்லாம் வெளியேற்ற வேண்டும். என்ன ஐஸ்வரிய லட்சுமியை மட்டும் அவர், அதாவது என்ன சொல்றாரு, வீரலட்சுமி அப்படின்னா வீரம் பண்ணா நம்ம விட்டு போகாது, மிச்ச லட்சுமிலாம் போயிடும். ஆனா அந்த பண்ணா அஷ்டலட்சுமியில ஐஸ்வரிய லட்சுமிக்கு தான் ஒரு மகத்துவம் உண்டு. அப்போ ஐஸ்வரிய லட்சுமி மட்டும் என்னிடம் இருக்கட்டும், மிச்ச லட்சுமி எல்லாம் பண்ணா வெளியேறுங்க. ஏன்னா ஒரு லட்சுமி என்பது ஒண்ணுதான், அவதாரங்கள் மட்டும் தான் வெவ்வேறு. அதுல பண்ணா ஒரு ஒரு ஆத்மா இருந்து பல ஆத்மா வடிவமாக அந்த அம்பாள் எல்லாத்துக்கும் காட்சி தராங்க 8 கோணங்களாக. அதுல ஒரு முக்கியமான லட்சுமி பண்ணா ஐஸ்வரிய லட்சுமி. அந்த லட்சுமி தான் பண்ணா நல்ல ஒரு ஐஸ்வர்யம் இருந்தா தானே அந்த அங்க எல்லா லட்சுமி அங்க ஒண்ணு சேரும். அப்ப அந்த லட்சுமி மட்டும் பண்ணா அவரை இருக்கட்டும், மற்ற லட்சுமி வெளியேன்னா எல்லா லட்சுமியும் இல்ல நாங்களே இங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஐஸ்வர்ய லட்சுமி சொல்லக்கூடிய லட்சுமியானது நம்ம வீட்டுல இருந்தால் வாசம் செய்தால் அந்த 8 லட்சுமியோடைய அனுகிரகமும் நமக்கு ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆச்சுங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உதாரணமான ஒரு கதை. அப்படி அந்த ஐஸ்வர்ய லட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்ய வேண்டுமா? அதற்கு ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய 8 வகையான பொருள்களை வைத்து நம்ம பார்த்தீங்கன்னா வழிபட லட்சுமியோடைய 8 லட்சுமியோடைய போட்டா மூலமாக வைத்து வழிபட நமக்கு என்ன இருக்கும், செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அஷ்டலட்சுமி சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய லட்சுமியை 8 பொருள்களை வைத்து என்னென்ன பொருள்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பொருள் தங்கம். எடுத்தலுமே தங்கத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு 5 பவுன் தங்கம், 10 பவுன் தங்கம், 20 பவுன் தங்கம்னு கிடையாது. 1 கிராம், அந்த 1 கிராம் தங்கம். அது மாரி வெள்ளி, 1 கிராம் வெள்ளி. இந்த 2 பொருள் வந்துச்சா, அடுத்தது லட்சுமி பிடித்தமானது ஏலக்காய். அதுக்கப்புறம் பண்ணா கிராம்பு, கசகசா, வெத்தலை பாக்கு,
அது மட்டும் இல்லாம குங்குளியம், அதுக்கப்புறம் வந்து ரோஜா தேன் கலந்த சுவை மிக்க ஒரு உணவு வகை. அதை வந்து எது பண்ணுவாங்க, வெத்தையில வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்போ அது தனியாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம், செம்பருத்தி பூ, கனகாமரப்பூ, மனோரஞ்சித பூ. இந்த பூக்களை, இந்த முக்கியமான இந்த 3 பூக்களையும் சேர்த்து லட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரை சொல்லக்கூடிய காலை 6 to 7 மணிக்கு தொடர்ந்து நம்ம லட்சுமி பூஜையை செய்து கொண்டு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் நம்ம வீட்டை தேடி வந்து விடும். நம்ம எடுக்கிற அத்தனை விஷயங்களும் வெற்றியாக நமக்கு ஏற்படுத்தும். இதுதான் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டாடுறதுக்குரிய விதிமுறைகள். சரி, இதை மட்டும் பின்பற்றினா மட்டும் போதுமா? அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாறுதல் ஏற்படுத்தணுமா இல்லையா? அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன மாறுதல் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் முழுக்க பெண்கள் தான் வீட்டுல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து தூசி துப்பட்டை சொல்லக்கூடிய தூசிகளை வந்து சேர விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம காலை மாலை இருவேளை வந்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏத்தி நல்ல முறையில வந்து அம்பாளை வந்து வழிபட வேண்டும். பிறகு யார் வீட்டுக்கு வந்தாலும், முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களா யாரு, ஒண்ணு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஏன்னா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அல்லது நண்பர்களா இருப்பாங்க. யார் வந்தாலும் முகத்தை மட்டும் சுளிக்க கூடாது. முகம் பாவனை லட்சுமி கடாட்சியம் அப்படி சொல்லுவாங்க. அது முக்கியமா பெண்களுக்கு தான் அந்த லட்சுமியோடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒவ்வொரு வீட்லயும் வந்து பெண்களா வந்து இருந்தாங்கன்னா, அது வந்து குறைஞ்சது ஒரு 5 பெண்கள் இந்த வீட்டுல இருந்துட்டாங்கன்னா, அஷ்டலட்சுமியே உனக்கு வந்துருக்குப்பா அப்படின்னு சொல்ல அளவுக்கு அங்க பேர் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, 5 பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்ல இப்படி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு லட்சுமி கடாட்சியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பினை உண்டாகுது. அதனால பெண்கள் எக்கார கொண்டும் முகம் பாவனை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்க கூடாது. புன்னகையோடு இருந்து அனைவரையும் சேவகம் செய்து கொண்டு வந்தால் அங்கே லட்சுமி வாசம் செய்வாள்னா நிச்சயம் வாசம் செய்வான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் வினிதம் நிச்சய சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.